ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி காலையில் அது மட்டும் மத்தியானம் ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஒருத்தனை பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக கொஸ்டின் ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக வந்துருந்துச்சு, மீடியமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. VLSI அண்ட் சிப் டிசைன்லாம் கொஞ்சம் கஷ்டமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி, மீடியமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம கமெண்ட் டாப்லேயும் நான் ஒரு ஓட்டிங் வச்சிருந்தேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக கொஞ்சம் மீடியமாக வந்துருந்துச்சு, ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் காலையில் எக்ஸாமுக்கு வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி காலையில் எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு, உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த பேப்பர் வந்து கஷ்டமாக வந்துருந்துச்சு இல்லை ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி மத்தியான எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு எக்ஸாம் நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம கமெண்ட் டாப்பில் நீங்கள் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காம கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இன்றைக்கி உங்களை மாதிரி உங்கள் கூட எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்திருக்கு கொஸ்டின் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.